என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம மீன் பொளிச்சது வாழை இலையில் எல்லாம் போட்டு மசாலா உள்ளே இருக்கும். அதுக்கு மேலே வெறுமனை பொரிச்சா சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. மேலாக்கில் பொறுன்னு இருக்கும். இது மசாலாவோடு இருக்கும். சாப்பாடோடு விரவி சாப்பிட்லாம். மீன் பொரிச்சு வைப்போம். கீழே மசாலாவும் இருக்கும், மேலே மசாலாவும் இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு மீன் தாராளமாக போதுமானது. அதை பிரிச்சிங்கன்னா வாழை இலையில் போட்டு தவாவில் சுட்டு எடுக்கிறது மீன் பொளிச்சதுன்னு சொல்லுவாங்க. இது பொள்ளாச்சி, கேரளா எல்லா பக்கமும் ரொம்ப ஃபேமஸானது. இது எல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி செய்யலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. அயிலை மீன், நல்ல அயிலை மீன் தான் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ருசி நல்லா இருக்கும். அயிலை மீனில் ஒரு மூணு மீன் எடுத்திருக்கோம். மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், தனியாத்தூள், கருவேப்பிலை, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, நம்ம பாய் விட்டு ஃபிஷ் ஃப்ரை மசாலா, மஞ்சள் தூள், தக்காளி, சாம்பார் வெங்காயம், கொத்தமல்லி, தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம், பச்சை மிளகா, பூண்டு, அது தேங்காய் எண்ணெய், எலுமிச்சம்பழம், உப்பு, பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயும் வச்சுருக்கோம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். மீன் பொளிச்சது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மீன் பெரட்டுறதுக்காக ஒரு பிளைட் மாதிரி ஏதாவது நல்லா அப்படி எடுத்துங்க. இதில் மூணு மீன் இந்த பாருங்கள், குறுக்கில் இப்படி கத்தியில் கீரல் போட்டு சுத்தம் பண்ண மீன் 3 மீன் எடுத்துக்கிறோம். நல்லா குறுக்கில் கீரிங்க, ஏன்னா மசாலா நல்லா பிடிக்கிறதுக்காக இதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீனுக்காக மசாலா போட போகிறோம். இப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் மசாலா போட்டுக்கிறோம். கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. மீனுக்கு இந்த 3 மீனுக்கு தேவையான உப்பு, மல்லிப்பொடி, மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன், காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன், மஞ்சள் தூள், ஒரு எலுமிச்சம்பழம் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு புழிஞ்சிக்கிறேன், அரை எலுமிச்சம்பழம். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் நல்லெண்ணெய். எல்லாத்தையும் இப்போ நல்லா இப்படி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் மசாலாலாம் போட்ட பாருங்கள், அதை நல்லா அப்படி நல்லா பரட்டிக்கிட்டு, இதே இப்படி பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. பத்தலை தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த மாதிரி கொஞ்சம் இலகுனாப்பில் பேஸ்ட் மாதிரி செஞ்சுட்டு இப்போ இந்த 3 மீனை எடுத்து அதில் வச்சு எல்லாம் நல்லா உள்ளே தடவிக்கிறோம். நல்லா உள்ளே எல்லாம் போகிற மாதிரி மசாலா எல்லா பக்கம் போகணும். இதில் நம்ம போட்டு கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். இந்த கேப்பிலெல்லாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி தடவிக்குங்க. மசாலா உள்ளே போட்டோம். இப்போ எல்லா மீனுக்கும் நல்லா மசாலா தடவி வச்சுட்டோம். உப்பு போட்டிருக்கோம், எலுமிச்சம்பழம் போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கேன், காஷ்மீர் மிளகாத்தூள். இது அப்படியே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் லைட்டாக சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்படியே ஊறட்டும். பொளிச்ச மீனுக்கு சில வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் வதக்கி மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கிறணும். அதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், சும்மா ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். அதிலே கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுவும் 2 ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன், ஏன்னா இதெல்லாம் வதங்கணும். அதுக்காக கொஞ்சம் அதை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த பாருங்கள், கொஞ்சோன்னு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா நம்ம கிரேவி நல்லா நிறைய அந்த பேஸ்ட் மாதிரி மசாலா பெரட்டல் வர்றதுக்காக ஒரு 2 குத்து சாம்பார் வெங்காயம், ஒரு 200 கிராம் போடுறேன். 200 கிராம் வெங்காயம். இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, டிரான்ஸ்பரண்ட் கலர், அந்த அளவுக்கு வதங்கினா போதுமானது. வெங்காயத்துடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 மீன் தான், அது ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும், 600 கிராம் இருக்கும். அதுக்கு இந்த பாருங்கள், இந்த ஓரளவுக்கு இந்த ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும், பச்சை வாசனை போகட்டும். இப்போ தீயை கொஞ்சம் சிம்மில் மாற்றிக்குங்க, ஏன்னா இப்போ நம்ம மசாலா போட போகிறோம்.
எப்போவுமே மசாலா போடும்போது தீயை சிம்மில் வச்சுக்கணும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போயிடுச்சு பாருங்கள். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். ஏற்கனவே மீனில் நம்ம மிளகாத்தூள் போட்டிருக்கோம், காரம் இருக்கும். அந்த மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கோம். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறேன். மல்லித்தூள் அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். ஏன்னா மீன்லேயும் நம்ம போட்டிருக்கோம். சும்மா இது எண்ணெயில் வதங்கிறதுக்காக ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும், அதுக்காக இதில் போடுறேன். இதே நல்லா வதக்கிடுவோம். ஒரு 4 தக்காளி பழம், இந்த பாருங்க பொடிசாக நல்லா பழமாக பழுத்ததாக பார்த்து ஒரு 4 தக்காளி நறுக்குனது போடுறேன். தக்காளி போட்டவுடனே நம்ம எப்போவுமே உப்பு போடணும். அப்போ உப்பு போட்டவுடனே தக்காளி நல்லா மசிஞ்சிரும், நல்லா குழஞ்சி வெந்துடும். அதுக்காக கொஞ்சம் இப்போ தக்காளிக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டோம். வாய்க்கீர்ன பச்சை மிளகா, இந்த பாருங்கள் பொடிசாக அப்படியே, ரொம்ப பெருசாக போடாதீங்க, இப்படி உடச்சி பொடிசாக போட்டுங்க. ஏன்னா காரம் தேவைப்படுறவங்க எடுப்பாங்க, இல்லைன்னா எடுத்து போட்டுடலாம். அதுக்காக பொடிசாக அப்படியே உடச்சி போடுங்க. சின்னதாக நறுக்கி போட்டால் சின்ன பசங்க வாயில் தெரியாமல் கடிச்சிருவாங்க. பெருசாக போட்டால் அவங்க எடுத்து போட்டுருவாங்க. நம்ம மசாலாவில் தயாரிப்பில் உள்ள மீன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி. தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதை பாருங்கள். இப்போ ஒரு 1/4 முடி தேங்காய், அரை முடிக்கும் கம்மியான தேங்காவை பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை அப்படியே சேர்த்துக்கிறோம். அதையும் இதில் கிண்டிக்கிறோம். ஃப்ரை பண்ணுற மீனில் நம்ம முதல்ல மசாலா போட்டு வச்சோம், அதில் ஃபிஷ் ஃப்ரை மசாலா. ஏன்னா மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம பாய் வீட்டு தயாரிப்பில் உள்ள ஃபிஷ் ஃப்ரை மசாலா அதை கொஞ்சம் ஃபைனலாக போட்டு நல்லா பிரட்டி எடுத்து வச்சிங்கன்னா மசாலா பொரிக்கும் போது பிரியாது. இப்போ மீனை பொரிச்சு எடுக்கணும். செமி ஃப்ரை மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுக்கணும். அதுக்காக ஒரு சின்ன தவா வச்சுக்கிறோம். ஒரு வானொலி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோம். சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவு, ரொம்ப ஃபுல்லாக போட வேணாம். டீப் ஃப்ரை இல்லை, செமி ஃப்ரை. எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் தீயை குறைச்சிக்கங்க, கம்மி பண்ணிக்கோங்க. அந்த மசாலா பரட்டி வச்ச மீனை ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ஒரு 2-3 நிமிஷம் வெந்துருச்சு. போட்ட உடனே பரட்டக்கூடாது. இப்போ இந்த சைடு இப்போ ஒரு 2-3 நிமிஷம் பரட்டி போடும். இதே மாதிரி இந்த மீனையும் இந்த பக்கம் நான் போட்டுறேன். 2 பக்கமும் நல்லா ஒரு 70-80% வெந்துருச்சு. எடுத்துருவோம். ஃபுல்லாக ஃப்ரை ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படியே திருப்பி அதே மாதிரி இந்த மீனும் நல்லா வேகட்டும். இந்த வாழை இலையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தொட்டு நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுக்குங்க. எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி. ஏன்னா மசாலா திருப்பி நம்ம கொட்டும் போது ஈஸியாக வரும், இலையில் ஒட்டாது. இப்போ இந்த கருவேப்பிலையை இதில் உருவி நல்லா நிறைய போட்டுக்குங்க. இப்போ இதில் மசாலா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடமும் போட்டுங்க. மீன் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போட்டுங்க. இப்போ நம்ம பொரிச்சோம் பார்த்தீங்களா, நல்லா ஃபுல்லாக ஃப்ரை பண்ண, இந்த பாருங்கள் 2 பக்கமும் ஃப்ரை பண்ண மீனை இதில் வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் மேலே கொஞ்சம் மசாலா இதை அப்ளை பண்ணிக்கோங்க. போதும். இப்போ இதை வாழை இலையை ஃபுல்லாக அப்படி மடிச்சுட்டு, இப்படி மடிச்சுட்டு இதையும் மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நம்ம வாழை இலை நார் வச்சுருக்கோம். இந்த வாழை இலை நாரை இதை வச்சு இப்படி கட்டிக்குங்க.
இதை இப்படி நல்லா ரொம்ப இது பண்ணாத, அந்த இலை பிரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் லைட்டாக கட்டிக்குங்க. இதே மாதிரி மற்ற மீனையும் இந்த பாருங்க, இதே மாதிரி அழகாக எடுத்து ஒரு பிளேட்டில் இப்படி வச்சுருவோம், கட்டி கட்டி வச்சுருவோம். அதே மாதிரி மற்ற மீனையும் சரி பண்ணிக்குவோம். இப்போ ஒரு தோசை தவா வச்சுக்கிட்டோம். இது ஒன்றும் தோசை தவா தீயில வச்சுன்னா கெட்டெல்லாம் போகாது. சாதாரணமான எந்த உங்கள்கிட்ட பழைய தோசை தவா இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், சைடில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. சைடில் வெறும் தண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணியில் தான் அது சூடாகணும், ஆவியாகணும். நம்ம சுற்றி தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு தவா வச்சோம். அந்த தவா மேலே இந்த பொளிச்சது வாழை மீனெல்லாம் முடித்து மசாலாவோடு பேக் பண்ண பாருங்கள், வாழை இலையை கட்டி அதை வச்சுட்டு மேலே இந்த தவா மேலே கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது நல்லா சூடாகி தவா கெட்டு போகாது. அந்த சூட்டிலே ஆவியிலேயே இந்த இலையில் வச்ச பொளிச்ச மீனுங்கிறது இதுதான். அதை அந்த ஆவியிலே மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூடி வைங்க. திருப்பி மறுபக்கம் பிரட்டி போடுங்க. அப்புறம் ஒரு 3 நிமிஷம் விடுங்க. 2 பக்கம் மாற்றி மாற்றி பிரட்டி போட்டு இப்போ எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பொரிச்ச மீன் தான் இது. இப்போ இது உள்ள மீனும் வெந்திருக்கு, தேவையான மசாலாவும் இருக்குது. மசாலாவும் இந்த செருவா மாதிரி இருந்து பாருங்கள், சுண்டி நல்லா தீஞ்சு நல்லா இருக்குது. இந்த மசாலாவுடைய எல்லா ஃப்ளேவரும் மீனுக்குள்ளே போய் இறங்கியிருக்கோம். அதே தான் இது 2 மீன் பொரிச்சிருக்கோம். இதே மாதிரி வெங்காயத்தை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுங்க. இதை நீங்கள் ஹோட்டலில் போய் வாங்கினீங்கன்னா 400 500 600 ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. இதை நம்மளே செஞ்சுட்டோம். ஒன்றும் இல்லை, 1/2 கிலோ மீன் வாங்கினோம், மிச்சத்தில் நம்மகிட்ட இருக்கிற மசாலா வச்சு செஞ்சோம். ஒரு 1/2 மணி நேரம் மெனக்கட்டோம், முடிச்சிட்டோம். இதே மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிக்கங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை இப்படி கட் பண்ணிக்கிட்டு மேலே புழிஞ்சு விட்டு வெங்காயத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் முன்னம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்.